Hi friends, நான் இன்னைக்கு உங்களுக்காக ஒரு புது வீடியோட வந்திருக்கேன். The lesson, third lesson, chemistryயோட metal and non-metals வாங்க பார்க்கலாம். Metals and non-metals ஓட first topic, physical properties. அதுல first heading வந்து metals. வாங்க lesson பார்க்க போலாம். உங்க எல்லாத்துக்குமே தெரியும் மெட்டல்ஸ்னா என்னன்னு. மெட்டல்ஸ்லாம் என்னென்ன இருக்கு என்கிட்ட சொல்லுங்க. ஐரன், காப்பர், அலுமினியம், மெக்னீசியம், சோடியம், lead, zinc and any other metal like easily available. ஈஸியாக அவைலபிள் ஆனது உங்களுக்கு எல்லா மெட்டலுமே தெரியும். எப்படி ஐரன், காப்பர், அலுமினியம், மெக்னீசியம், சோடியம், lead, zinc இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு தெரியும். வாங்க. அப்புறம் என்ன இருக்குன்னா மெட்டல் ரொம்ப க்ளீனாக இருக்கிற மெட்டல் என்ன பண்ணும், ஷைனிங் சர்ஃபேஸ் இருக்கும். இதுக்கு பியூரான மெட்டல் எது க்ளீனாக இருக்கோ அந்த மெட்டலுக்கு என்ன இருக்கும், ஷைனிங் சர்ஃபேஸ் இருக்கும். அது என்ன கூப்பிடுவாங்க, மெட்டாலிக் லஸ்டர்னு கூப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். வாட் இஸ் கால்ட் மெட்டாலிக் லஸ்டர் எல்லாம் எழுதிக்கோங்க. வாட் இஸ் கால்ட் மெட்டாலிக் லஸ்டர்? A metal in their pure state having a shining surface. This property is called as metallic luster. இது நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். நான் டாபிக் நான் சொல்லிகிட்டே வருவேன், நான் கொஷினும் சொல்லுவேன், நான் ஆன்சர் மார்க் பண்ணி வைப்பேன். வேணால் வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆன்சர் எழுதிக்கலாம். இல்லாட்டி புக்கில் மார்க் பண்ணி வச்சுட்டு நான் சொல்கிற கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் எழுதி வச்சுட்டு அப்புறமா நீங்கள் ஜென்ரலாக உட்காந்து நீட்டாக எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் மெட்டல்ஸ்னால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். மெட்டல்ஸ் ஆர் ஜென்ரலி ஹார்ட், எல்லாருக்குமே தெரியும் அது. ஆனால் ஹார்ட்னஸ் வந்து ஒரு மெட்டல்லேருந்து இன்னொரு மெட்டல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு மெட்டல் நம்ம இப்படி கையில் தொட்டு இப்படி வளைச்சோடனே வளைஞ்சிரும். சில மெட்டலில் வளையவே வளையாது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். இந்த இருக்கு பாருங்கள், the hardness varies from metal to metal. நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட்டு சில மெட்டல்ஸில் இருக்க அந்த மெட்டல்ஸில் நம்ம நல்லா ஃபோர்ஸாக அடிக்கும்போது அது என்ன ஆகுது, தின் ஷீட்ஸாக மாறுது. தின் ஷீட்ஸாக மாறினோடனே அது என்ன சொல்லுவோம், கால்ட் அஸ் malleability. பாருங்கள், வாட் இஸ் malleabilityன்னு கொஷின் கேட்கலாம். Some metals that can be beaten into thin sheet, this property is called as malleability. malleabilityனா என்னது, ஒரு மெட்டலை நம்ம தின் ஷீட்டாக கன்வெர்ட் பண்ணுறது. நம்ம அந்த மெட்டலை வந்து நம்ம தின் ஷீட்டாக கன்வெர்ட் பண்ண முடியுதோ அந்த மெட்டல் என்ன பண்ணுவோம், அதை என்ன சொல்லுவோம், malleabilityன்னு சொல்லுவோம். லைக் கோல்டு நம்ம எவ்வளோ ஃபோர்ஸாக அடிக்கிறோமோ அவ்வளோ ஃபோர்ஸாக அது வந்து ஒரு ஃபாயில் பேப்பர் மாதிரி மாறும். நெக்ஸ்ட் வாங்க பார்க்கலாம். தி ability of metal to be drawn into a wire is called ductility. அப்படின்னு என்னன்னா ஒரு மெட்டலை ஒரு வயரா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, தின் வயரா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேர் என்னது, டக்டிலிட்டின்னு பேர். வாட் இஸ் டக்டிலிட்டி, வாட் இஸ் malleabilityக்கு ஆன்சர் இருந்தா இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் நான் உங்கள்கிட்ட ஒரு ரொம்ப அமேசிங் ஃபேக்ட் என்ன சொல்கிறேன்னு பார்த்துக்கோங்க. ஒரு கோல்டு நம்ம ஒரு கிராம் ஆஃப் கோல்டை வந்து நம்ம 2 கிலோமீட்டர் வயர் நம்ம அந்த லென்த்துக்கு நம்மளால வயர் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 1 கிராம் ஆஃப் கோல்டை 2 கிலோமீட்டர் லென்த் வயர் நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அது ரொம்ப பெரிய அமேசிங் ஃபேக்ட். யாருக்காச்சும் தெரியும் அந்த மாதிரி ஃபேக்ட் இருக்கிறது? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. இப்போ தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சவங்களுக்கு பரவாயில்ல, தெரியாதவங்களுக்கு இது தட்ஸ் அமேசிங் ஃபேக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. இங்கே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. இது என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னு பார்ப்போம். டேக் அலுமினியம் ஒரு காப்பர் வயர். நம்ம ஒரு அலுமினியம் ஏதோ ஒரு வயர் எடுத்தாச்சு, அலுமினியம் இல்லாட்டி காப்பர் வயர் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்டாண்டில் தான் கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸ்டாண்டில் கனெக்ட் பண்ணியாச்சுப்பா. அப்புறம் என்ன பண்ணோம், அதில் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வேக்ஸில் ஒரு பின்னு குத்தி இங்கே மாட்டி வச்சிடணும். என்ன பண்ணோம், வேக்ஸில் பின் குத்தி இங்கே மாட்டி வச்சிடணும். அப்புறம் நம்ம இந்த ஒரு எண்டில் போய் நம்ம தீ எரிக்கிறோம் பர்னரில். அப்போ என்ன ஆகுது, அந்த ஹீட்டு வந்து இது ஃபுல்லாக பாஸ் ஆகி இது வேக்ஸ் வந்து மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகி பின்னு வந்து தொப்புக்கால கீழே விழுந்துடும். என்னாகும், கீழே விழுந்துடும். அப்படின்னு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு என்னன்னா, மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹேவ் ஹை மெல்டிங் பாயிண்ட். அது மட்டும் இல்லாமல் அது உங்களுக்கு ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கும். ஆனால் எல்லா மெட்டலுக்குமே ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது.
சில மெட்டலுக்கு இருக்கலாம், சில மெட்டலுக்கு இல்லாம போகலாம். the best conductor of heat are silver and copper. காப்பரும் சில்வரும் best conductor of heat, very good conductor of heat. அப்புறம் lead and mercury are comparatively poor conductor of heat. lead mercuryயும் poor conductor of heat. அவங்கனால heat conduct பண்ண முடியாது. சொல்லுங்க என் கூட, எது வந்து குட் பெட்டர் பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் என்னது? சில்வர் அண்ட் காப்பர். வெரி குட். அப்புறம் எது வந்து புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் என்னது? லெட் அண்ட் மெர்க்யூரி. வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பார்ப்போம். இந்த கண்டக்டர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பேட்டரி எடுத்துக்கிட்டாச்சு. ஒரு பேட்டரி எடுத்துட்டு ஒரு வயரால் நம்ம வந்து சர்க்யூட் பண்ணியாச்சு. சர்க்யூட் பண்ணி அதில் கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? metal is a good conductor of electricity ன்னு ப்ரூஃப் ஆயிடும். நீங்கள் எதாவது ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? ட்ரை பண்ணி பார்க்காதவங்க வேணாம் டீச்சர்கிட்ட ஏதாவது டபிள்யூ டீச்சர்கிட்ட கேட்டு நீங்கள் ஒரு செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வேணால் கேட்டு பார்க்கலாம். இப்படி இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்தா என்ன சொல்லுவாங்க? ஸ்விட்ச் வந்து ஆனாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்டிவிட்டியிலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஹீட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை metal is a good conductor of electricity ன்னு தெரியுது. Next, the metal that produce sound on striking in a hard surface are said to be sonorous. அப்படின்னா என்னன்னா, நீங்க ஒரு மெட்டலை டம்னு போட்டு நீங்க இந்த இது ஃப்ளோர்லயோ இல்லை இதில் மெட்டல் டு மெட்டல்லையோ அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சவுண்ட் வரும். ஸ்ட்ரிங்கிங் ட்ரீன்னு ஒரு சவுண்டு வரும். அது சவுண்ட் என்ன சொல்லுவோம்? அப்படி அந்த மாதிரி சவுண்ட் வந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்? சோனரஸ் மெட்டல்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து ஸ்கூல்ல இருக்கிற பெல்லா இருக்கலாம், இல்லாட்டி ஐரனா இருக்கலாம். நெக்ஸ்ட் நான் மெட்டல். நான் மெட்டல்னா என்னென்னு பார்க்கலாம். நான் மெட்டல்னா என்னன்னா, கேஸஸ் பாருங்க, கார்பன் கேஸஸும் இருக்கு, கார்பன் வித் நான் மெட்டல்ஸும் இருக்கு பாருங்க. சல்ஃபர், அயோடின், ஆக்சிஜன், ஹைட்ரோஜன் எக்ஸெட்ரா. இது எல்லாமே என்னது? நான் மெட்டல். நான் மெட்டல்ஸ் ஆர் either in solid or in gas except bromine which is a liquid. bromine தவிர மித்த எல்லாமே ஒன்று சாலிடா இருக்கலாம், ஒன்று கேஸா இருக்கலாம். எந்த நான் மெட்டல் வந்து which is in a liquid stateல இருக்கும்? எந்த நான் மெட்டல் வந்து liquid stateல இருக்கும்? சொல்லுங்க. புரோமின். கரெக்டா சொல்றீங்க. புரோமின் வந்து லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும். நெக்ஸ்ட் மித்த எல்லாமே என்னென்ன இருக்கும்? ஒன்று சாலிடா இருக்கும், இன்னொன்று கேஸா இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இங்கே வந்து சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தெரியுதா? 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 பாயிண்ட்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து எக்ஸாம்ல கேட்கலாம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இது உங்களுக்கு கேட்கலாம். All metal except mercury exist as solid at room temperature. எல்லா மெட்டலை தவிர மெர்க்யூரி வந்து சாலிடா இருக்கும். ரூம் டெம்பரேச்சர்ல என்னவா இருக்கும்? சாலிடா இருக்கும். நெக்ஸ்ட், மெட்டல் ஹேவ் ஹை மெல்டிங் பாயிண்ட், உங்க எல்லாத்துக்குமே தெரியும். தென் ஆனால் என்னன்னா, கேலியமும் கால்சியமும் வெரி லோ மெல்டிங் பாயிண்ட் இருக்கும். கேலியம் சீசியமுக்கு வந்து வெரி லோ மெல்டிங் பாயிண்ட் இருக்கும். அது நம்ம பாம்பில் வச்சாலே அது மெல்ட் ஆகிடும். என்ன ஆகும்? அது வந்து பாம்பில் வச்சாலே மெல்ட் ஆயிடும். நெக்ஸ்ட், அயோடின் இஸ் an நான் மெட்டல் பட் இஸ் அ லஸ்டர். லஸ்டர்னா என்ன சொல்லியிருக்கேன்? அயோடின் வந்து நான் மெட்டல், ஆனால் லஸ்டர்னா என்ன சொல்லியிருக்கேன்? லஸ்டர்னா எந்த திங்ஸ் ஷைன் ஆகுதோ, எந்த மெட்டல் ஷைன் ஆகுதோ, தட் இஸ் கால்ட் லஸ்டர். லஸ்டர் ஆனால். நெக்ஸ்ட், carbon is a non-metal that can exist in different form. Each form is called as allotrope. Carbon வந்து is a non-metal, can exist in different forms. நிறைய different formsல அது வந்து exist ஆகும். நிறைய ஒரு எப்படி சொல்றது ஃபார்ம்ஸ்னா நிறைய விதத்தில் அது எக்ஸிஸ்ட் ஆகும். that is called allotrope. Allotropனா மீனிங் எழுதிக்கோங்க. வாட் இஸ் allotrop? இந்த இருக்கு பாருங்க. A carbon is a non-metal that can exist, a non-metal which can exist in different form. Each form is called as allotrop.
ஒவ்வொரு ஃபார்முமே அது வந்து allotrope-னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் diamond, an allotrope of carbon. diamond வந்து கார்பனோட allotrope. diamond எதோட allotrope? கார்பனோட allotrope. is hardest natural substance known as very high melting point and boiling point. அது வந்து natural substance which has very high melting and boiling point. Next graphite, another allotrope of carbon. graphite வந்து graphite என்னது பென்சிலோட அந்த இதுல இருக்கும் பாத்தீங்களா, அந்த நிப்ல, அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்வோம், இது பென்சிலோட நிப்ல இருக்கிறதுல graphite-னு சொல்லுவோம். graphite-னு சொல்லுவோம். அந்த graphite வந்து allotrope of இன்னொரு form of என்னது carbon. It is a good conductor of electricity. Metals are always a good conductor of electricity. alkali metal என்ன சொல்லிருக்க, பேஸ். அந்த மெட்டல்ஸ்ல என்னன்னா litmus, sodium, potassium or lithium, sodium, potassium are the soft are so soft that they can be cut with a knife. நம்ம அந்த இத வந்து நைஃபால கட் பண்ணா கூட அது ஈஸியா என்னாகும், கட் ஆயிடும் ஈஸியா. அப்போ அது என்னன்னா lithium, sodium, potassium. which metal can be cut by knife? they are so soft. another lithium, sodium, potassium. they have low densities and low melting point. அதுக்கு வந்து low melting point, அது மட்டும் இல்லாம அதோட density வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், அதனால தான் அது அவ்வளோ சாஃப்டா இருக்கு. element can be more clearly. next வாங்க பார்க்கலாம். நான் சொல்லிட்டு இருந்தேன் elements can be more classified as metal and non-metal on the basis of their chemical properties. next வாங்க பார்க்கலாம். most of the non-metals produce acidic oxide when dissolved in water. most of the non-metals, maximum non-metals என்ன ஆகும்னா வாட்டர்ல dissolve பண்ணும்போது acidic oxide produce பண்ணும். next on the other hand, most of the metal give rise of என்னது basic oxides. non-metallic வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், acidic oxide. இன்னொன்று metals வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், basic oxides. correct. next பாருங்க, chemical properties of metals என்னன்னு பார்ப்போம். properties of metals ல first topic என்னன்னு பார்ப்போம். what happens when metals are burned in airல burn பண்ணும்போது என்னது ஆகும். நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் லெசன்ல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், magnesium plus oxygen will give MgO. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதை பேலன்ஸ் பண்ணிடணும். 2 போட்டுருங்க, இங்கே ஒரு 2. சாரி ஃபார் திஸ் கந்தா ஹேண்ட் ரைட்டிங், பேட் ஹேண்ட் ரைட்டிங், டப்பா ஹேண்ட் ரைட்டிங்க்கு ரொம்ப சாரி, ஏன்னா எனக்கு வராது எழுதுறதுக்கு. வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். நம்ம ஒரு மெக்னீஷியம் ரிப்பனை, நான் திருப்பி சொல்கிறேன், ஒரு மெக்னீஷியம் ரிப்பனை நம்ம பேர்ன் பண்ணும்போது இன் தி ப்ராசஸ் ஆஃப் ஏர், அதுக்கு வந்து ஒரு ஒயிட் ஃப்ளேம், டாஸ்லிங் ஒயிட் ஃப்ளேம் ப்ரொடியூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் என்னாகும், அந்த பவுட்ரு வெளில வரும், என்ன ஒயிட் கலர் பவுட்ரு வெளில வரும், தட் இஸ் கால்ட் மெக்னீஷியம் ஆக்சைடு. நெக்ஸ்ட் வாங்க, நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருவாங்க. வாங்க இந்த ஆக்டிவிட்டி பார்ப்போம். இது இம்பார்ட்டன்ட் கிடையாது, எனக்கு தெரில இது இம்பார்ட்டண்ட்டாக இல்லையான்னு. ஆனால் நம்ம இப்போ இந்த ஆக்டிவிட்டி பார்ப்போம். இது ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணும். வாங்க போகலாம். வாங்க ஃபர்ஸ்ட் இதில் கொடுத்துருக்கு, இதில் உங்களுக்கு வந்து ஒரு டீச்சர் சப்போர்ட் வேணும். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஹோல்ட் எனி சாம்பிள் டேக்கின் above with a pair of tongues and try burning over the flame. நம்ம டங்ஸ் என்ன சொல்லியிருக்கோம், அந்த மெக்னீஷியம் ரிப்பனை ஒன்று நம்ம பிடிச்சிருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த கம்பி மாதிரி ஒன்று, அதுக்கு பேர் தான் டங்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். மெக்னீஷியம் ரிப்பனை ஒன்று மெட்டல்ஸ் எல்லாம் பிடிக்கும், ஏன்னா நம்ம கை வந்து எரிஞ்சிடக்கூடாதுன்னு.
அதனால அது பிடிச்சிருக்க பேர் என்ன சொல்லுவோம் tongues right tongues னு சொல்லுவோம் tongues நம்ம tongues அல்லாத வந்து பிடிச்சாச்சு இது ஏதாவது ஒரு மெட்டல் sample of metal collect the product of formed நம்ம அது burn பண்ண பிறகு என்னென்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது அதை கலெக்ட் பண்ணுங்க let the products and the metal surface cool down அந்த ப்ராடக்ட் மெட்டல் சர்ஃபேஸ் ரெண்டுமே ரொம்ப நல்லா கூல் ஆக விடுங்க then which metal burns easily எந்த மெட்டல் வந்து ரொம்ப ஈஸியா burn ஆகும் எரிஞ்சு போகும் what flame color did you observe when metal is burnt metal burn ஆகும்போது உங்களுக்கு எந்த மாதிரி கலர் தெரிஞ்சது அது burn பண்ற கலர் எப்படினா metal magnesium burn பண்ணும்போது white dazzling flame தெரிஞ்சது அந்த மாதிரி இந்த மாதிரி கலர் தெரிஞ்சது உங்களுக்கு arrange the metal in the decreased order on the reactivity towards the oxygen நம்ம ஆக்ஸிஜன் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுதோ அந்த மாதிரி decreased orderல நீங்க அரேஞ்ச் பண்ணுங்க are the product soluble in water so அந்த வாட்டர் வந்து வாட்டரோட mix ஆகுதா sorry அந்த ப்ராடக்ட் வந்து வாட்டரோட mix ஆகுதா அப்படினு கேக்குறாங்க there almost all metal combine with oxygen to form metallic oxide எல்லா மெட்டலுமே ஆக்ஸிஜனோட mix பண்ணும் ஏனா metal oxide-ஆ மாறுறதுக்கு so இந்த இருக்கு பாருங்க equation metal plus oxygen metal oxide-ஆ மாறிடுச்சு for example பாருங்க இங்க பேலன்ஸ் பண்ணிருக்காங்க பாருங்க copper 2 போட்டுருக்காங்க பாருங்க ரெண்டு ஃபர்ஸ்ட் காப்பரையும் பிளஸ் ஆக்ஸிஜனையும் போட்டோனே காப்பர் ஆக்சைடா மாறிடுச்சு அலுமினியம் ஆக்சைடு போட்டோனே அலுமினியம் ஆக்சைடா மாறிடுச்சு நெக்ஸ்ட் என்ன ஆகுது சாப்டர் 2 ரிகால் பண்ண சொல்லிருக்காங்க ஏன் ரிகால் பண்ண சொல்லிருக்காங்க வாங்க பார்க்கலாம் some metals பாருங்க இங்க பாருங்க some metals oxidizes such as aluminum oxide இந்த மெட்டல்ஸ்ல ஆக்சிடைஸ் ஆகும் அலுமினியம் ஆக்சைடு zinc oxide shown both acidic as well as basic இது ரெண்டுமே acidicum கூட basicum கூட such metal oxidize which reacts with both acid as well as base இது வந்து acid ஓடயும் react ஆகும் base ஓடயும் react ஆகும் to produce salt and water என்னாகும் salt water produce பண்றதுக்கு யூஸ் ஆகும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் metal plus acid வந்து salt and water produce பண்ணும் metal plus base வந்து salt and water produce பண்ணும் for example இங்க என்னமோ கொடுத்திருக்காங்க பாருங்க known as atmospheric oxide salt water produce பண்ணனா amorphic oxide மாறுது atmospherically amorphic oxide மாறுது aluminum oxide reacts with following manner with acid bases aluminum வந்து acid base ஓட react ஆகுது first இது HCl என்னது second level of ரொம்ப powerful acid பாருங்க aluminum oxide plus acid என்ன reduce பண்ணுது aluminum chloride plus water next aluminum plus sodium oxide plus sodium oxide என்ன யூஸ் பண்ணுது sodium aluminate plus water produce பண்ணுது next என்ன இருக்கு பாருங்க most of the metal oxide are insoluble in water metal oxides வந்து maximum insoluble waterனா வாட்டரோட கலக்காது of these dissolve in water to form alkaline அது alkaline மாறாது அப்படினு சொல்றாங்க alkaline நியூட்ரல்னு சொல்லலாம் பேஸ்னு சொல்லலாம் next sodium oxide and potassium oxide dissolve in water to produce alkali as follows alkali மாறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது பாருங்க இது எல்லாமே பேஸா மாறிடுச்சு பாருங்க சோடியம் ஆக்சைடு இருக்கு வாட்டர் இருக்கு ரெண்டுமே சோடியம் ஹைட்ராக்சைடு மாறிடுச்சு நெக்ஸ்ட்
இன்னொரு மெட்டல் இருக்கு வாட்டரோட செஞ்சு இன்னொரு ஆயிடுச்சு பேஸா மாறிடுச்சு அந்த மாதிரி மாறணும் எப்பயுமே OH வந்துச்சுனாலே அது பேஸ் OH மைனஸ் வந்துச்சுன்னா பேஸ் OH மைனஸோ வந்துச்சுன்னா என்னது அது பேஸ் இது ரெண்டுமே பேஸ் H இல்லாட்டி H பிளஸ் வந்துச்சுன்னா என்ன ஆகும் அசிடிக் ரொம்ப ஹை அசிடிக் எவ்வளோ H இருக்கோ அவ்வளோ அசிடிக்கா அது மாறும் நெக்ஸ்ட் பாருங்க இங்க இருந்து பாருங்க அதெல்லாம் சும்மா வேஸ்ட் ஆகலாம்னு கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்க the protective oxide layer prevents the metal from further oxidization இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல அந்த மெக்னீசியம் ரிப்பனை வந்து நம்ம ஒரு சாண்ட் பேப்பரால வந்து அதை க்ளீன் பண்ணும்போது என்ன ஆகும் அதோட இம்பியூரிட்டிஸ் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா என்ன ஆகுது அதுல வந்து ப்ரொடெக்டிவ் ஆக்சைடு லேயர் இருக்கு அதை வந்து ஆக்சிடைஸ் பண்ண விடாம நம்ம எப்போ அந்த மெக்னீசியம் ரிப்பனை வந்து நம்ம அந்த ஃப்ளேம்ல வச்சு பர்ன் பண்றோமோ அதை ஆக்சிடைஸ் பண்ண விடாம அது ப்ராப்பரா ஆக்சிடைஸ் பண்ண விடாம பண்ணும் அப்போ அந்த டாஸ்லிங் ஒயிட் ஃப்ளேவர் ஒயிட் வந்து அது வராது ப்ராப்பரா ஓகேவா Iron does not burn on heating, but iron rings burn. பாருங்க ஐரன் ஃபில்லிங்ஸ் வந்து நீங்க வந்து இப்போ ஐரனை வந்து போட்டிங்கன்னா ஒரு தீயில போட்டிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும் எரியவே எரியாது ஐ மீன் இதுவே ஆகாது பர்னே ஆகாது எரியவே எரியாது ஆனா நீங்க ஐரன் ஃபில்லிங்ஸ் அப்படிங்க டப் 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 டப்னு சவுண்ட் வரும் அதுல இருந்து ஃப்ளேம்ஸ் வரும் அந்த விகரஸ்லி அது வந்து ரியாக்ட் ரொம்ப ஃபாஸ்டா பண்ணும் பயங்கரமா பண்ணும் காப்பர் டஸ் நாட் பர்ன் காப்பர் வந்து பர்னே ஆகாது அதனால தான் நம்ம எலக்ட்ரிசிட்டில எல்லாம் காப்பர் வயர்ஸ் தான் கொடுப்போம் பட் தி ஹாட் மெட்டல் இஸ் கோட்டட் வித் அ பிளாக் colored layer in காப்பர்ல வந்து ஒரு black color layer இருக்கும் which protects them to melt but the hot metals is coated with hot metals எப்பவுமே அது வந்து coated with black color layer of copperோட black color layerனால கவர் பண்ணப்பட்டிருக்கும் copper oxideால கவர் பண்ணப்பட்டிருக்கும் silver and gold too do not react with oxygen even at the high temperature gold silver கண்டிப்பா ரியாக்டே பண்ணாது high temperature இருந்தாலுமே அது ரியாக்ட் பண்ணாது next பாருங்க வந்து what happens when the metal reacts with waterோட ரியாக்ட் பண்ணும்போது metal வாட்டரோட ரியாக்ட் பண்ண என்ன ஆகும் பாருங்க இந்த this is very very important என் கூட சேர்ந்து சொல்லுங்க important படிச்சாகணும் வாங்க போலாம் எக்ஸ்பெரிமெண்ட் பாருங்க நம்ம இதில் வந்து வாட்டர் வச்சுருக்கோம் ஒரு வெசலில் வாட்டர் வச்சாச்சு அதோட டெலிவரி டியூபால் அதை கனெக்ட் பண்ணியாச்சு கனெக்ட் பண்ணி ஒரு காக்கில் ஒரு டெஸ்ட் டியூப்பில் என்ன பண்ணியிருக்கோம் இது என்னது கிளாஸ் உள்ள சோக்லேன்னு வாட்டர்லாம் ஒரு கிளாஸ் உள்ள வந்து சோக் பண்ணி வச்சுருக்கோம் உள்ளுக்க அதுக்கப்புறம் ஒரு மெட்டல் சாம்பிள் ஏதாவது ஒரு மெட்டல் மெக்னீஷியம் போனேனோ வந்து மெட்டல் வச்சாச்சு மெட்டல் வச்சு அந்த ஸ்டாண்ட் இதை மாட்டி கார்க்கு மாட்டி டெலிவரி டியூப் கனெக்ட் பண்ணியாச்சுப்பா அப்புறம் என்ன பண்ணோம் அதுலேருந்து நீங்கள் வந்து இதை பர்ன் பண்ணும்போது இந்த இதோட இது பட்டு வாட்டர் வேப்பர்ஸ் பட்டு இந்த வழியாக வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணி ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆகும் ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆகும்போது டக்குன்னு அந்த இதை கிளாஸ் வந்து கவுத்திடணும் அப்போ இது வரைக்கும் ஃபுல்லாக தண்ணியால் ஃபில் ஆகி இந்த இடத்துல என்ன ஆகும் ஹைட்ரஜன் கேஸ் ஃபுல்லாக நிரம்பிடும் கரெக்ட் ஹைட்ரஜன் கேஸ் ஃபுல்லாக நிரம்பிடும் நான் ஏற்கனவே எப்படி ஹைட்ரஜன் கேஸை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன் நம்ம வந்து ஒரு மேட்ச் ஸ்டிக்கை நம்ம அங்கே போனோம்னா பாப் சவுண்டோட அது வந்து பேர்ன் ஆகும் பாப் சவுண்டோட அது பேர்ன் ஆகும் பயங்கரமாக தீ எரியும் ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம் இது மேட்ச் ஸ்டிக்கு நீங்கள் ஏதோ கண்ட்ரவி என்னமோ பண்ணி வச்சுருக்க அந்த பிள்ளை அப்படின்னு நினச்சிடாதீங்க மேட்ச் ஸ்டிக் தான் நெக்ஸ்ட் மெட்டல் வந்து வாட்டரோட ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா மெட்டல் ஆக்சைடு ஹைட்ரஜன் கேஸையும் ப்ரொடியூஸ் பண்ணும் பாருங்க மெட்டல் பிளஸ் வாட்டர் ப்ரொடியூசஸ் மெட்டல் ஆக்சைடு பிளஸ் ஹைட்ரஜன்
ஏன்னா இந்த H2ஓட O வந்து அந்த மெட்டலுக்கு போயிடும். இந்த மெட்டலுக்கு இப்படி தாவிப்பி அங்கிட்டு போய் இப்படி உட்காந்துக்கணும். அதனால அது மெட்டல் ஆக்சைடா மாறிடும். பாருங்க, மெட்டல் ஆக்சைடு பிளஸ் வாட்டர் என்ன ஆகும்? மெட்டல் ஹைட்ராக்சைடா மாறிடும். இது என்ன ஆகுது? ஆக்சைடு அப்படியே இருக்குன்னா H மட்டும் இங்க போய் இப்படி உட்காந்துக்குது. நெக்ஸ்ட், metal like potassium and sodium react violently with cold water. cold water ஓட பயங்கரமா potassium sodium வந்து react ஆகும். பாருங்க, potassium இருக்கு. potassium plus water will give potassium oxide plus potassium hydroxide ஆகும் ஹைட்ரஜன் ஆகும் plus heat ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட், நீங்கள் சோடியமையும் வாட்டரையும் பண்ணிங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடாகவும் ஹைட்ரஜனும் ஹீட்டும் ப்ரொடியூஸ் பண்ணும். எப்பயுமே என்ன பண்ணும்? ஹைட்ராக்சைடையும் ஒரு பேஸ் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன் ப்ளஸ் ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். எதையும் பொட்டாசியமையும் சோடியம் ஜஸ்ட் மெட்டல் லைக் பொட்டாசியம் சோடியம் நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட், நீங்கள் ஆக்சுவலாக இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் ஒரு புக்கு வச்சுக்கணும். ஏன்னா அங்கே போட்டு உட்காந்து கிறுக்கிட்டு இருக்கேன். ஸோ எப்பயுமே புக்கு வச்சுக்கோங்க கையில். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பொட்டாசியம் இருக்குன்னா பொட்டாசியம் ப்ளஸ் ஹைட்ரோஜன் அந்த மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, தி ரியாக்ஷன் ஆஃப் கால்சியம் வித் தி வாட்டர் இஸ் லெஸ் வயலண்ட். ரியாக்ஷன் ஆஃப் கால்சியம் வந்து வாட்டர்கிட்ட ரியாக்ட் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் ரியாக்ட் ஆகும். The heat evolved is not sufficient for the hydrogen to catch fire. heat வந்து அவ்வளோ அதிகமாக எரியாது. ஏன்னா இந்த ஹைட்ரஜன் வந்து தீ பிடிக்கிற மாதிரிலாம் எரியாது, ரொம்ப கம்மியாக தான் வரும். எப்படின்னா கால்சியம் ப்ளஸ் வாட்டர் will give us calcium hydroxide ப்ளஸ் ஹைட்ரஜன் கிடைக்கும். நெக்ஸ்ட், magnesium வந்து cold water-ஓட react ஆகுது. magnesium do not react with cold water. It reacts with hot water to form a magnesium hydroxide and hydrogen. hydrogen hydroxide form ஆகிறதுக்கு அது வந்து only reacts with hot water. cold water-ஓட அது react ஆகாது. வாங்க நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, மெட்டல் லைக் அலுமினியம், ஐரன் அண்ட் ஜிங்க் do not react neither with cold water nor with hot water nor with cold water. அது வந்து ரெண்டுத்துலையுமே ரியாக்ட் ஆகாது. என்னது? அலுமினியம், ஐரன், ஜிங்க் இந்த மூணுமே வாட்டர், இந்த ரெண்டு வாட்டரோட ரியாக்ட் ஆகாது. பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இது கொடுத்துருக்காங்க. திருப்பி பாருங்க, அது ஓ தான் அந்த சைடு போயிருக்கு. மற்ற எதுவுமே ரியாக்ட் ஆகவே இல்லை. பாருங்க, மித்த எல்லாத்துலையும் என்ன ஆகுது? ஹைட்ரஜன் கேஸ் எவால்வ் ஆகுது. நீங்கள் ஹைட்ரஜன் கேஸ் எவால்வ் ஆகலை. பாருங்க, நெக்ஸ்ட் வாங்க பார்க்கலாம். வாட் ஹேப்பன்ஸ் when metal react with acid? ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? சால்ட் அண்ட் ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆகணும். செகண்ட் சாப்டரில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து டாபிக் என்னன்னா, how do metals react with solution of other metal salt? அதுக்கு முன்னாடி இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஹேப்பன்ஸ் அதில் வந்து நம்ம மெட்டலை வந்து ஆசிடில் போட்டோம்னா அது எந்த மாதிரி இதுவாகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. தி ரியாக்டிவிட்டி டிக்ரீசஸ் இன் ஆர்டர் மெக்னீஷியம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகுது. இது ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்போது இதில் எது ஹை ரியாக்டிவிட்டி, எது லோ ரியாக்டிவிட்டின்னு இது சொல்லுது. மெக்னீஷியம் என்னது? ஹை ரியாக்டிவிட்டி. மித்த எல்லாமே லோ 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 லோ. Fe ஐரன் வந்து ரொம்ப கம்மியானது, ரொம்ப கம்மியாக ரியாக்ட் ஆகும். நெக்ஸ்ட், ஹவு டு மெட்டல் ரியாக்ட் வித் சொல்யூஷன் ஆஃப் மெட்டல் சால்ட்டோட ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகும்? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்? டேக் அ க்ளீன், நம்ம வந்து க்ளீன் ஐரன் நெயில் எடுத்துக்கணும். புட் இன் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் இல்லை, புட் தி காப்பர் வயர் இன் அ சொல்யூஷன் ஆஃப் ஐரன் சல்ஃபேட்டில் நம்ம வந்து என்ன பண்ணணும்? காப்பர் வயரை போட்டுடணும். அண்ட் ஐரன் நெயில் இன்ட்டு காப்பர் சல்ஃபேட்டில் வந்து ஐரனை போட்டுடணும். ஐரன் சல்ஃபேட்டில் வந்து காப்பர் வயரை போட்டுடணும். நெக்ஸ்ட், டேக் test tube, record
your observation for 20 minutes 20 minutes நல்லா observation பண்ணுங்க next என்ன இருக்கு in which test tube did not find any reaction has occurred எதுல reaction இல்லாம இருக்குன்னு கேக்குறாங்க on that basis can you say that a reaction is actually taken place நீங்க அப்ப எந்த சேஞ்சுமே இல்லாட்டி அந்த ஏதாவது ஒரு reaction take place ஆயிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா can you correlate your observation for the activity 3.9 3.10 3.11 write the balance equation for the reaction that has taken place name the type of reaction இது என்ன reaction with salt the metal with salt அதோட equation எழுதிருக்காங்க பாருங்க இது வந்து test metal with salt AB this is very important one next reactivity series ரொம்ப important நீங்க ஒருக்க ரிவைஸ் பண்ணிக்கோங்க first பாருங்க first இதுல வந்து potassium இருக்கு அதுக்கு அப்புறம் இதெல்லாம் ஒரு எப்படி low reactivity ரொம்ப least reactivity னாது gold தான் ரொம்ப least reactive ஆகும் relative reactivities of metal இதோட reactivity series is a list of metals arranged in order to decrease the activities எதுல வந்து ரொம்ப கம்மியா react ஆகுதோ அதோட series இதெல்லாம் என்ன series எதுல வந்து reaction ரொம்ப கம்மியாகுதோ அதோட series next வாங்க பார்க்கலாம் how do metal and non-metal react how do metal and non-metal react வந்து நம்ம next videoல பார்க்கலாம் thanks for watching thank you